எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். விஜய் அவர்கள் பொதுவா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க. வருங்கால முதல்வர் அவர்கள் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஓரம் வந்து அப்படி? சரி, விஜய்ன்றீங்க, விஜய் அவர்கள் பிளைனா சொல்றீங்க. வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேணா முன்னாடி மரியாதைக்குரியன்னு போட்டுங்க. கனவு காணும் வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீங்க தாராளம் கூட. ஆனா முதலமைச்சர் வார்த்தை சொல்லுங்க சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹிடன் பொலிட்டிஷியனா மாறிட்டாங்க. பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் டைம் அவருக்கு எப்பெல்லாம் வந்து தோணுதோ அப்ப மட்டும் அரசியல் பண்ணக்கூடியவர் அவர். ஸோ வந்து ஹிடன் பொலிட்டிஷியன், அதாவது வெளியே வந்துட்டார்ல, மீட்டிங்ல வந்துட்டாரு, பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தாரு, அப்புறம் மேடையில ஏறினாரு, அப்புறம் அங்க எங்க வந்து பரந்தூர் போனாரு. ஸோ ஹிடன் சொல்ல முடியாது, பார்ட் டைம் பொலிட்டிஷியன். சார் விஜய் அவர்கள் வந்து அவங்க எல்லாரும் பேசும்போது என்னங்க பொதுவெளியில வரல, பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொன்னது என்னன்னா, ஏப்ரல் பாருங்கன்னாங்க வரல, மே பாருங்கன்னாங்க, ஜூன் பிறந்த நாள் அன்னைக்கு பாருங்க எங்க தலைவர் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வரல. தொண்டர்கள் அந்த பாம்பு எடுத்து வெளியே விடுங்கன்னா விட்டாதானே சார்? கண்ணாடி குடுவிலே வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? அந்த பாம்பு எடுத்து வெளியே விடணும்னா யாரு வெளியே விடுறது? ஒண்ணு ஜான் ஆரோக்கியசாமி வெளியே விடணும், அவர் விட மாட்டாரு. புசியா வந்து வெளியே விடணும், அவர் விட மாட்டாரு. அவன் வந்து கூட இருக்கிற இன்னும் 2-3 வெண்ணெய் வெட்டிங்க, புதுசா இப்போ வந்து IRS வெண்ணெய் வெட்டி, இவங்கெல்லாம் எதுக்குதான் வந்திருக்காருன்னு தெரியல. அந்த பாம்பு எடுத்து வெளியே விடுங்கடான்ற படம் எடுக்கட்டும்ன்ற நான். அது படம் நடிச்சுனே இருந்து உள்ளே இருந்து கண்ணாடி குழுவிலே இருந்து படம் நடிச்சுட்டா அப்படி படம் எடுக்கணும், படம் நடிக்க கூடாது. வெளியே விட்டாதானே சார் இவங்க. அவர் வெளியே வரனா கூட இவரு விட மாட்டானுங்க போல இருக்கு. கூட இருக்கிற எடுப்புக்கு முறவாசலுங்கெல்லாம் யாரு? இந்த எடுப்பு முறவாசலாம் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி, புஷியானந்த், ஆதவர்ஜுனா, இப்போ ஒருத்தர் யாரோ பேர் அருண்ராஜ் IRS, இன்னும் அங்க இருக்கிற அந்த ஒரு 4 எடுப்புங்க வந்து பாத்தீங்கன்னா முறவாசலுங்க. அதை வந்து வெளியே விட்டாதானே சார். நீங்க வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னா அவர் வரேன்னு சொன்னா கூட இவருக்கு வந்து சார் அவர்கிட்டே சொல்றாங்க, சார் இங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, நீங்க வராதிங்கன்னா என்ன பண்ணுவாரு? உள்ளதான் இருப்பாரு. அவர் வரனா கூட இவனுக்கு உடம்பு கிடையாதுன்ற நான். சார், ஒரு தலைவருடைய பிறந்த நாள் என்பது இப்போ முதலமைச்சரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இவர்களுடைய பிறந்த நாள்கள்லாம் தொண்டர்களை போய் சந்திப்பாங்க. காலையில சந்திப்பாங்க, தலைவர்கள் புகைப்படத்துக்கு போயிட்டு மாலை அணிவிப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த தொண்டர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு அரை நாள் முழுவதும் சந்திப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்கும், இன்னைக்கு நம்ம தலைவரை சந்திச்சிட்டோம்னு. இத வந்து ஏமாற்றமாவே தொடர்ந்து தன்னுடைய தொண்டர்களை வைத்திருக்கிறாரு விஜயன்ற ஒரு. அப்படி இல்லை சார், இது உங்களுக்கு வந்து ஒரு கல்ட்டு சார். அவரு ஒரு பெரிய கல்ட்டு, பெரிய ஆளுமை. அவர் அடிக்கடி மூஞ்ச காமிச்சிட்டீங்கன்னா வேல்யூ இல்லாத போயிடும்ல. அடிக்கடி முகத்தை காணும், அவன் ஏங்கணும் சார் கடைசி வரைக்கும். யாரு? அந்த தொண்டன் வந்து ஏங்கணும். நம்ம தலைவர் வருவாரா, வரமாட்டாரா, எப்போ வருவாரு, எப்படி வருவாரு, இப்படி ஏங்கிக்கினே இருக்கணும். அவனை அப்படியே முகத்தை காட்டாமையே வந்துட்டு கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு முன்னாள் வந்து அப்படி வந்து காட்டினாருன்னு வச்சுங்களேன், டப்புன்னு அப்படி பார்த்துட்டு ஓட்டுக்கு குத்தி போயிட்டே இருந்துருவான். நீங்க அடிக்கடி முகத்தை காட்டக்கூடாது சார். இது உங்களுக்கு தெரியல சார். உங்களுக்கு வியூக அமைப்பாளர் நீங்க உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வியூகம்னா அதுதான். அவர் முகத்தை காட்டவே கூடாது. கடைசி வரைக்கும் காட்டாம கடைசியில கிளைமேக்ஸ்ல காட்டுறான் பாத்தீங்களா? இது இப்ப ரீசெண்டா 11 ஒரு படம் பார்த்தேன். அதுல யாரெல்லாம் வந்து வில்ல எல்லாம் ட்வின்ஸ் எல்லாம் வந்து மர்டர் படம் நல்லா அருமையா எடுத்திருந்தாரு. சூப்பரா. தம்பி இயக்குனர் யாருன்னு தெரியல எனக்கு, டக்குனு ஞாபகம் வரல, வெரி சாரி. 11 ஒரு படம். 11னா ஒன்று பக்கத்தில் இருக்கு, 11 பேர் வச்சுட்டாங்க, ட்வின்ஸு. ஸோ ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரேகிங்கில் ஒரு பையன் வந்து இறந்துவார். அவங்க தம்பியோ அண்ணனோ கூட இருக்கிற ட்வின்ஸ் வந்து ட்வின்ஸுங்களை எல்லாரையும் யார் ரேகிங் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கொண்டாரு. அதான் கதை. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸை வந்து யாருன்னே தெரியாம கடைசியா கொண்டு வந்து கிளைமேக்ஸை இவர் தான் வில்லன்னு உடைப்பாங்க. அப்பதான் அந்த படம் வந்து ஹிட்டே ஆச்சு. ஹிட் அந்த படம் உண்மையிலே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இதுல இருக்கு, நெட்ல இருக்கு, பார்க்கலாம் நீங்க. அந்த மாதிரி கடைசியா வந்து ஒரு வாரம் வரமாட்டாரா, இது கடைசி படமா இல்லையா, இது கடைசி படமா இல்லையான்னு இப்ப தொங்க விட்டுக்கிறாங்கல்ல. நான் தான் சொல்லிருக்கேன், இது கடைசி படம் இல்லடா, இன்னொரு 10 படம் நடிக்க போறாரு அவரு, இன்னொரு 50 படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னா எவனும் நம்பவே இல்லை. இந்த வலைபேச்சில் இருக்க கூட நம்பவே இல்லை. உருட்டினே தான் இது கடைசி படம். நான் சொல்றேன்டா இது கடைசி படம் இல்ல, இன்னும் 10 படம் நடிக்கிறாரு. ஏன்னா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, எந்த படம் 26 படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 27 நடிப்பாரு. ஸோ 26 படம் ஹிட் ஆச்சுன்னா நடிக்க மாட்டாரு. அதுதான் கணக்கு. ஸோ அதனால ஆழம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிச்சு அவருக்கு. என்னன்னு கேட்டா, முதலமைச்சருக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க, துணை முதலமைச்சர் அது கூட வாய்ப்பு இல்லைங்க. வேணா ஒரு 40-30 எம்எல்ஏ கேட்டா சீட்டு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதுல ஒரு 10 எம்எல்ஏக்கு வருவாங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு ஏன் நான் கஷ்டப்படணும்? எவனோ எம்எல்ஏ ஆகிறதுக்காக நான் வந்து கஷ்டப்படணும் சொல்லுங்க?
அதுக்கே நான் வந்து என் கெரியரை உச்சத்தை விட்டுட்டு வரணும்? நான் ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்ப விடுங்க, அப்ப அந்த பயிற்சிக்காரன் போட்டோம் சார். ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரா இருந்தா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச தேவையில்லை. ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அப்பா அம்மாவை சந்திச்சு ஒரு புகைப்படம் போட்டிருக்கலாம். எதுவுமே இல்ல, நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து அன்று மாலை வந்து ஒரு புகைப்படம் வந்து ஸ்டோரி போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் வந்து இப்படி வந்து வரும்போது அது பேசு பொருளா ஆக்கலாம், அது வந்து பேசலாம் தானே வெளியில? அப்படி இல்லை சார். நீங்க வந்து அவர் வந்து இப்ப கொள்கை பரப்பு நல்லா புரிஞ்சுங்க. அவர் விஜயோட அரசியல் நுணுக்கம் உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு ஸ்டெப்பா பாருங்க. நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் பதவி ஒன்று இருக்கு, இணை செயலாளர் போட்டாங்க தம்பி லயலமணி. கொள்கை பரப்பு செயலாளர் தான் வந்து தம்பி ராஜ்மோகன் இருக்கிறார். அதுக்கப்புறமா இப்ப ஐஆர்எஸ் வந்திருக்கிறார் அருண்ராஜ், அவருக்கு வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அப்போ கொள்கை பரப்பு தலைவர் ஒரு போஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. தலைவியா இருக்கக்கூடாது? ஏன் த்ரிஷா இருக்கக்கூடாது? நான் கேட்கறதுக்கு புரியுதா? அறிவிக்கப்படாம கூட. ஆமா. அடுத்து சார், ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான் தலைவர் ஒருத்தர். இப்ப புசியா வந்து பொதுச் செயலாளர், தலைவர் யாரு? விஜய். அப்போ ஒரு இணை செயலாளர், ஒரு செயலாளர், ஒரு பொதுச் செயலர் போது அப்ப தலைவி இருக்கலாமா இல்லையா? அப்போ கொள்கை பரப்பு தலைவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதனை முன்னோட்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெஸ்டஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெஸ்டஸ்ட் சொன்னேன், பெட்டஸ்ட்னு போட்டு என்ன இழுத்து விட்டுறாதீங்க. பெஸ்டஸ்ட்னு போட்டிருக்கிறாங்க அவங்க. யாரு? அக்கா, அந்த அக்கா பேர் என்ன? த்ரிஷா. த்ரிஷா அக்கா சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டியை கையில கொடுத்துட்டாங்க. எந்த நாய்க்குட்டிய? த்ரிஷாவுடைய, அவங்களுடைய நாய்க்குட்டி. புரியுங்களா? அந்த நாய்க்குட்டி எவ்வளவு அன்பா தூக்கி பாக்குறாரு பாருங்க சார். அந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கேட் வாசல்ல போய் நின்று வந்து பாத்தீங்கன்னா நான் சேலத்துல இருந்து வந்துட்டேன், மதுரையில இருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பைக்ல அதுல இருந்தா வெறுப்பா இருக்காது உங்களை பாக்குறதுக்கு. சார் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒருத்தன் வந்து இருக்கட்டும் சார், உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. நாயை பாக்குறதா அவங்க த்ரிஷா வீட்டுல இருக்கிற நாயை வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து கொஞ்சறதா, உங்களை வந்து பாக்குறதா? பொறுப்பு இருக்கா சார்? உங்களுக்கு கொஞ்சமா அக்கறை இருக்கா சார்? அடுத்து வந்து ஒரு கொள்கை பரப்பு வந்து தலைவியாக போறாங்க. அங்க போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை கொஞ்சுவாங்களா? அதை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு மனுஷன் சார், நாய் சார், வாயிலா ஜீவன் சார். நீங்களாம் வாய் இருக்கிற ஜீவனுங்க நீங்க, புரியுங்களா? வாயிலா ஜீவனை போயிட்டு அது கொஞ்சம் அந்த முகத்தை கருணையை பாருங்க சார். அந்த முகத்தை பாருங்க, அந்த கருணையை பாருங்க. அது அவருடைய முகத்தை மட்டும் பாருங்க சார். யாரோ ஒருத்தர் சொன்னார்ல இந்த ஸ்டேஜ்ல, என் தலைவர் சிரிப்பை பாரியா, என் தலைவர் முகத்தை பாரியா. அந்த நாயோட முகத்தை பாருங்க, அந்த தலைவருடைய முகத்தை பாருங்க. அப்ப பக்கத்துல இருக்க த்ரிஷாவை பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு கேட்டா காலைல 4 மணிக்கு வந்துட்டா 7 மணிக்கு உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து நின்று இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சார் ஓட்டா மாறும்? சார் நீங்க ஓட்டு போடுறவங்க போடாம போங்க, அதை பத்தி கவலை கிடையாது. த்ரிஷா முக்கியம், நாய்க்குட்டி முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க ஓட்டு. புரியுதுங்களா? அதுதான் பெரிய பிரமாதம். எலெக்ஷன் நேரத்தில் நான் ஒரு ரவுண்ட் வந்தாக்கா எல்லாம் ஓட்டை போட்டு போக போறீங்க, முதலமைச்சராக ஆக போறேன். எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி வந்தா போதும் சார். கல்ட்டு சார் நானு. அவர் நினைப்பது தான் நம்ம கல்ட்டு. சும்மா ஒரு ரவுண்ட் வந்தா போதும். அப்படிதானே சார்? சொல்லுங்க சார். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவருக்கு விருப்பமோ இல்லையோ, ஆனா அவங்க வந்து பின்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு ரோட் ஷோ போகணும், இவங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் அவர் அதை பண்ணுவாரு. அது வந்து மத்தவங்க எப்படி இருந்தாலுமே கூட தொண்டர்கள் மத்தியில அது வந்து ஒரு பேசு பொருளா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அப்படி பண்ணணும் இல்ல சார்? பிறந்த நாள் என்ன நீங்க காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, மு.க. ஸ்டாலின் மாதிரி அப்படி நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க விஜய எவ்வளவு பெரிய ஆளுமை சார் அவரு. உலகம் முழுதும் அறியப்பட்ட ஒரு மனிதர் விஜய். நீங்க என்ன காமராஜர் இருந்து ஸ்டாலின் மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்க? நீங்க அவரை எவ்வளவு பெரிய லீடர். ஒரு ரவுண்ட் வந்தா போதும் சார். எலெக்ஷன் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு இல்ல, அது கூட தேவையில்லை சார். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி ஒரு கையை காட்டு. அந்த கையை எப்படி பின்னாடி முது பக்கம், இந்த வேற கை வேற வரல, முது பக்கம் அப்படி இப்படி எப்படி இப்படி ஆட்டிட்டு ஓட்டு போட்டு போறாங்க ஜனங்க. அவ்வளவுதானே. வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. 2 ஓட்டுனா நம்ப மாட்டீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவர் வீட்லயே ஒரு ஓட்டு இருக்குது, அவர் ஓட்டு, அவ்வளவுதான். அவங்க அம்மாவே போடுவாங்கன்னா சந்தேகம் தான். இதே மாதிரி போயிட்டு இருந்தா பாவம் சார். அதெல்லாம் நீங்க நல்லா சொன்னீங்க. விஜய் எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆனதும் முதல் கையெழுத்தே என்ன தெரியுங்களா?
அவர் எனக்கு தோணுது அப்படி. ஃபர்ஸ்ட் கையெழுத்துன்னு கேட்டினா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து முதியோர்கள் ஆரம்பிக்கணும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்களோட வாழக்கூடாது, முதியோர் இல்லத்துல வாழணும்னு ஒரு கையெழுத்து கூடாது. நிஜமா யாரும் வந்து பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா வந்து காப்பாற்றவனா முதியோர் இல்லத்துல மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லத்தை ஆரம்பிச்சு அந்த முதியோர்களை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, நீங்க உங்க வீட்டை வச்சு பார்த்துக்காதீங்க. அப்படி ஒரு வந்து முதல் கையெழுத்து அநேகமாக அதுவாக தான் இருக்கும் விஜய் ஆட்சியில் தான். எப்படிப்பட்ட நபரை போயிட்டு நீங்க வந்து காமராஜரோடையும் அண்ணாவோடையும் எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவோடையும் நீங்க வந்து ஸ்டாலினோட ஒப்பிடலாமா? நீங்க அவங்களாம் தலைவருங்க சார், அவங்கெல்லாம். இவர் அப்படி கிடையாது, இவர் மாபெரும் தலைவர், சாதா தலைவர் கிடையாது, மாபெரும் தலைவர். நீங்க சொல்றது சாதாரண தலைவருங்க அவங்கெல்லாம், இவர் மாபெரும் தலைவர். பொதுவா விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா பாலிடிக்ஸை வந்து பின்பற்றுறாரு. ஜெயலலிதா மாதிரி வெளியே வரலனாலும் ஒரு ஃபேமை உருவாக்கி வச்சிருக்காரு. ஜெயலலிதா வெளியே வரல தெரியுமா? யாருக்காவது ஜெயலலிதா பத்தி தெரியுமா சார்? கொள்கை பரப்பு செயலராக போட்ட போது அப்பெல்லாம் தார் ரோடு கூட கிடையாது, செம்மண் ரோடு தான் பெரும்பாலான தமிழ்நாடு முழுவதும். அந்த செம்மண் ரோட்ல தான் ஜீப், ஓப்பன் ஜீப்னா என்ன ஜீப்பு? நீங்க இப்ப இருக்கிற காரு, இப்ப இருக்குது இப்போ இந்த டெம்போ டிராவலர் ஓட்டு அது கிடையாது, ரதம் மாதிரி அது கிடையாது. திறந்த வெளி ஜீப் இருக்கு தெரியுங்களா? போலீஸ் ஜீப்லாம் இருக்கும் பாருங்க, அதுல நின்றுகிட்டு பிரச்சாரம் பண்ணோம். வண்டி ஏறி பள்ளம் மேடு தலை முகம் ஃபுல்லா வரும், செம்மண்ணா வரும். அந்த மாதிரி சொல்லுவாங்க கேட்டா, நான் குளிக்கும் போது பாத்தீங்கன்னா கேட்டா அப்படியே செம்மண்ணா போவோம் தண்ணியில. அவ்வளவு உடல் முழுவதும் செம்மண் படித்த பெண்ணா நான் வந்து எழுதியிருக்காங்க. புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? ஜெயலலிதா புத்தகம் நீங்க விஜய் ஒண்ணு வேணா வாங்கி அனுப்புங்க. இங்க வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, நான் சொல்றேன், ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் வரைக்கும் நீங்க ஒப்பிடாதீங்க தயவுசு. விஜய் அவங்கெல்லாம் லீடர்ஷிப் வேற. அவங்கெல்லாம் இன்னைக்கு தெரியலாம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க, அது வேற விஷயம். அவங்கெல்லாம் அந்த டைம்ல இருந்து கேட்டா வந்து கலைஞரோட பயணம். சார் நான் ஒரு காட்சி நான் பார்த்தேன். காலையில வந்து இப்பதான் வண்டியில போறாங்க, கார்ல போறாங்க, சாலை வசதி இருக்கு, வாகன வசதி இருக்குன்னு கேட்டா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல நான் வந்து இவரை பார்ப்பேன். யாரு கேட்டா அன்பழகன். நான் என் கண்ணால பார்த்த காட்சி சொன்னேன். சின்ன பையன், ஒரு 20 வயசு இருக்கும். காலையில பாக்குறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்மோர் ஸ்டேஷன்ல இவர் வந்து சூட்கேஸோட வராரு. அவர் பின்னாடியே வந்து ஒருத்தர் வந்து அவருடைய சர்வர், அவர் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து உதவியாளர் கூட வராரு. இது எப்போ பார்க்குறேன்? காலைல 10 மணிக்கு பார்க்குறேன், போற பார்க்குறேன். அதே எக்மோர் ஸ்டேஷன்ல 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேராசிரியர் அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வண்டி ஏறுறாரு. இது எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மதுரையிலயோ திருச்சியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல அதே எக்மோர் ஸ்டேஷன்ல மறுபடியும் வந்து வண்டியா இருக்குன்னா அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நிகழ்ச்சி. அது மதுரையா இருக்கலாம், அல்லது திருச்சியா இருக்கலாம், தஞ்சாவூர் எங்கேயோ இருக்கலாம், இல்லை நெல்லையா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஸோ காலையில 10 மணிக்கு வந்தவர் டிராவல் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? அப்பா வந்து அப்படியே அசந்துட்டு அப்படியே மல்லாந்து படுத்துப்போம். ஏன்னா ட்ரெயின் டிராவல் வர இப்போ இருக்கிற மாதிரி சொகுசான வண்டி வாகன வசதிலாம் கிடையாது சார். இப்போதான் கேரவன்லாம் இருக்குது இல்லை? அப்போ கேரவனும் கிடையாது, டெம்போ டிராவலரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ட்ரெயின் தான். அப்படியெல்லாம் வந்து இயக்கத்தை வளர்த்தவங்க சும்மா கிடையாது. அதே காலகட்டத்தில் தானே இவரும் வந்து மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினோட தயவு செஞ்சு வந்து விஜய் ஒப்பிடாது. இவங்கெல்லாம் சொகுசான அரசியல்வாதி சார். இனி வர காலகட்டத்தில் நான் சொல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து கேட்டீங்கன்னா சொகுசான வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு வராங்க. அதோட மு.க. ஸ்டாலினோட வந்து ஒரு சகாப்தம் முடியுது. சொகுசான வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு வரல, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இனிமேல் வரக்கூடியவங்க எல்லாம் கேட்டா கேரவன் இருக்கு, டெம்போ டிராவலர் இருக்கு, ஃபிளைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. அதனால ஒப்பிடாது. அதே சமயத்துல இவங்கெல்லாம் சாதாரண தலைவர்கள். விஜய் வந்து சாதாரண தலைவர் சார், மாபெரும் தலைவர் சார். நான் இதை நீங்க இப்படி சொல்லிட்டே வரீங்க, வெளியே வரல, ஒரு தலைவர் வரல, மக்களை சந்திக்கல, ஒரு வீடியோவாவது வெளியிட்டு இருக்கலாம். அப்படி இல்ல, ஒரு கட்சியின் செயல்பாடுகளை ஏதோ ஒரு இடத்துல பண்ணிருக்கலாம். ஆனா ஜனநாயகன் படம் டீசர் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில பரபரப்பா பேச, அது கையில ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு, அது கத்தி. அதுல பாத்தீங்களா நம்ம நாட்டு தலைவனுங்க எப்படி இருக்காங்க? வைக்கலாமா? அறிவு வேணாமா கொஞ்சமாச்சும்? என்னதான் நீ கடைசி படமா இருக்கட்டும், இல்ல கடைசி படம் கிடையாது அது. ஒரு தலைவன் வந்து கத்தி வச்சிருக்கலாமா? அதான் பாக்கணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். நேற்று ஒருத்தர் வந்து பட்டாக்கத்தி வச்சு சுத்தி கிடக்கலாம் அவன் கார்ல, நான் வேணா அனுப்புறேன். தலைவனே கத்தி வச்சிருந்தா தொண்டை பெண் எப்படி இருப்பான்? இப்ப புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்த போது திமுகவோட கொள்கையை அதிகமா கொண்டு போய் படங்கள்ல சேர்த்தார். எம்ஜிஆர் ஏதாவது ஒரு படத்துல வந்து கத்தியை வச்சு, நான் சொல்ற வால் கிடையாது, அப்படி சொன்ன வால் கிடையாது.
எம்ஜிஆர் வந்து ஏதாவது படத்துல வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்றது இந்த மன்னர் அந்த படங்கள் இருக்குல்ல, இந்த அரண்மனை படங்கள் இல்லாம சாதாரண படங்கள்ல எம்ஜிஆர் ஏதாவது ஒரு படத்துல வந்து கத்தி வச்சு நீங்க காட்டுங்க சார், அப்படியே ஒரு வச்சிருந்தாக்கன்னா இன்னொரு நல்ல எம்ஜிஆர் இருப்பார். நீங்க வேணா பாருங்க, சில படங்கள் இருக்கு அப்படின்னாக்க டபுள் ஆக்டிங் இருக்கும். கத்தி வச்சு சோட்டுற மாதிரிலாம் படமே கிடையாது எம்ஜிஆர். எம்ஜிஆர்லாம் நீங்க தயவு செஞ்சு ஒப்பிடாது சார். எம்ஜிஆர்லாம் தலைவருங்க சார், இவர் மாபெரும் தலைவர். உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மெகா ஸ்டாரு. அவரை கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, எம்ஜிஆர் கூடவும் ஸ்டாலின் கூடவும் அண்ணா கூடயும் கலைஞர் கூடயும் காமராஜர் கூடயும் ஒப்பிடுறீங்கன்னா அப்ப உங்களை என்ன சொல்லணும்? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க, அறியாமையில் இருக்கீங்க. பெரிய லீடர் சார், ஒரு கல்ட்டு சார், பெரிய ஆளுமை. அவங்கெல்லாம் வந்து இப்போ தெருவா போய் வந்து ஓட்டு கேட்குற மாதிரி இவர் வந்து ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்கணுமா? என்ன போட மாட்டீங்களா? நீங்க முகத்தை காட்டணும். ஏதாவது ஒரு கேசட்டை போட்டு ஒரு ஆன்லைன்ல அனுப்பிச்சு விட்டா வந்து பார்த்துட்டு போறான். கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5-6 பேரை சொல்றாங்க. சரி, அந்த பிறந்த நாள் அதுமாவது அந்த கொள்கை தலைவர்களுக்கு ஒரு மாலை போட்டு அதாவது வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறாருல? இல்ல இந்த பிறந்த நாளுக்கு போடணும். அவர் பிறந்த நாள் பொண்ணு என்ன சார் நீங்க? சார் ஒரு பிறந்த நாள் அவரு போய் அதான் போய் நாய்க்குட்டியை போய் கொஞ்சினாருல, அதை விட பெரிய தலைவருங்க நீங்க. நான் கேட்கறேன், கொள்கை தலைவர் கேட்குறேன். பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவுதான். அதான் கட்சியோட கொள்கை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு உயிர் தானே. எது நாய் கூட, நாய்க்குட்டி கூட, அவ்வளவுதான். ஆக மொத்தம் வெறும் தலைவர் என்ற ஒரு அடையாளத்தோட சார் நீங்க தான் சார் நீங்க அடுத்த சிஎம்ன்ற அந்த கற்பனையில நீங்க இருக்கிறீங்க சார். அந்த எனக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா அந்த வாசல் வரைக்கும் கூட போகும் டவுட் சார். சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கட்டும் சார் முதல்ல. இந்த ரேஞ்சில் தான் நீங்களே சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினராவது ஆகிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இப்படியே அப்படியே ஆனா கூட நீ உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நீ மட்டும் தான் ஜெயிக்க போறேன்னு வச்சுக்கலாம். அப்படியே ஜெயிச்சாலும் கட்சியில எவனும் ஜெயிக்க போறது இல்லை. நீயே ஜெயிக்கிறது டவுட், அது வேற விஷயம். என்னை கேட்டால் இன்னொரு கமலஹாசன் சொல்லி ஒப்பிடுறது கூட கஷ்டம் சார். ஏன்னா அவரே வந்து ஒரு ஓட் பேலன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுதான் சார், இன்னொரு கமலஹாசன் ஆனா பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க இப்போ அவங்க கட்சியில இருக்கவங்க. இது கமலஹாசன் மாதிரி வந்தா பரவாயில்ல போதும்னு சார். பாவமா இருக்கு, அந்த இளைஞர்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நிச்சயமா சார், விஜய் அவர்களுடைய தற்கால அரசியல் செயல்பாடுகளை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொளி. நன்றி சார்.